மட்டன் முள்ளங்கி போட்டு குழம்பு வைக்கலாங்களா? இதுக்கு வாங்க. முதல்ல குக்கரில் நல்லா மட்டனை சுத்தம் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், ஒரு 5-6 லவங்கம், ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 விசில் வேகட்டோன்னு விட்டுருங்க. அதுக்குள்ளே தாளித்து எல்லாம் அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, புதினாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்புக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் இல்லை மண் சட்டியோ அதில் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு இந்த தாளிப்பு ஐட்டம் எல்லாம் போட்டு கரம் மசாலாவை வதக்குங்க. அது பொரிஞ்ச உடனே அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் புதினா போட்டுருங்க. இந்த அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துருங்க. இதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு அதுக்குள்ளே முள்ளங்கியை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிஞ்ச முள்ளங்கியும் இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டோன்னு விட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது அவங்கவுங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் அரைச்சிக்கிறதும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 2 வெங்காயமும் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டோன்ட்டுன்னு முள்ளங்கி வேகிற அளவுக்கு விடுங்க. அதுக்குள்ளே குக்கரில் கறி வேக போட்டோம் இல்லைங்களா, அது வெந்துருச்சான்னு பாருங்கள். அது நல்லா கறி வெந்து இருந்ததுன்னா இதை அப்படியே அந்த தண்ணியோட இப்போ இந்த முள்ளங்கி வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த சட்டியில் எடுத்து ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஊற்றிட்டு இது நல்லா முள்ளங்கி வேகிற அளவுக்கு விட்டு முள்ளங்கி வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துருங்க. நான் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ இது ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டோன்னு விட்டுட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவி இதை மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போ உங்கள் மட்டன் முள்ளங்கி குழம்பு ரெடி.